ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நம்ம கூடவே எப்பொழுதும் இந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் விலகும். நம்ம தொட்ட விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு வெற்றி தரக்கூடியதாக தாங்க இருக்கும். நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களாகட்டும், நம்மக்கிட்ட எந்த விதமான கெட்ட எண்ணத்தோட யாரும் நெருங்கக்கூட முடியாது. அப்படியே வந்தாங்க கூட அவங்க விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு லக்கு, திடீர் லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, வெளியில் போகும் பொழுது தினந்தோறும் இந்த ஒரு பொருள் உங்கள் கூடவே மணி பர்ஸு, கைப்பை இந்த மாதிரி பொருட்களோடு வச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வேலையில் உயரக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க. எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரிங்க, சேமிப்பு உயரும். உங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா, அந்த பொருள் உங்கள் கூட இருக்கும்பொழுது எந்த நேரமும் உங்கள் மனசு அப்படியே சந்தோஷமாகவே இருக்குங்க. இந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள், ஏதாவது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அத்தனையுமே உங்களை விட்டு விலகிடும். எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. அந்த பொருள் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. நல்ல சுத்தமான பச்சை கற்பூரமாக வாங்கிக்கோங்க. அதில் ஒரு நல்ல பெரிய சைஸு பச்சை கற்பூரமாக எடுத்து ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தால் ஹேண்ட்பேக்கில் சும்மாவே கவர்லெல்லாம் போட வேணாங்க, சும்மாவே உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் ஒரு ஓரமாக போட்டு வச்சுடுங்க. உங்களுடைய ஹேண்ட்பேக் எப்பொழுதுமே வாசமாக இருக்கும். ஒரு கவரில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அது கரையவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. உங்களுக்கு அந்த வாசனை எடுத்து காட்ட மாட்டேங்குது. அதனால் நீங்கள் சும்மாவே போட்டு வச்சுடுங்க. அந்த பச்சை கற்பூரம் நீங்கள் மொத போட போகிறது எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க, ஆனால் சுக்கர ஓரையில் போடுங்க. அதுக்கப்புறம் அது கரைஞ்சோன்னே மறுபடியும் இன்னொரு பீஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இது செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம், அதிர்ஷ்டம் அத்தனையும் தேடி வருங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.